உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாவதாக. இந்த ஒரு சில வார்த்தைகளோடு கூட இந்த மாலை நேரத்தில் உங்களை தேவனுடைய வசனத்துக்கு நேராய் வழிநடத்த விரும்புகிறேன். நாம் தேவனுடைய வசனத்தை கனப்படுத்தும் விதமாக எல்லாரும் எழும்பி நிற்போம். பழைய ஏற்பாட்டிலே உபாகமத்தின் புத்தகம் 30வது அதிகாரத்தின் 19-20 வசனங்களை நாம் வாசிப்போம். இன்னொரு வசனத்தை மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே நாம் வாசிப்போம். உபாகமம் 30:19-20 வசனத்தை எடுத்து எல்லாரும் என்னோடு சேர்ந்து ஏகோபித்து வசனத்தை வாசியுங்கள். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சியாக வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றான். இன்னொரு வசனத்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 46வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 46வது வசனம். அந்தப்படி இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். இந்த மாலை நேரத்தில் உங்களோடு பேசும்படி எடுத்திருக்கிறதான பொருள், நீ சரியானதை தெரிந்து கொள். மேக் அ ரைட் சாய்ஸ். சரியானதை நீ தெரிந்து கொள். தலை வணங்குவோம். நல்ல பிதாவே, அண்ட சராசரங்களை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்களுக்காக சிலுவையிலே உம்மையே மீட்கும் பலியாய் ஒப்பு கொடுத்த எங்கள் இரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளா எங்களை சுவீகரித்து கொண்டு நீர் எங்கள் தகப்பனாகவும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாகவும் இருக்கிற ஒரு பாக்கியம் இந்த பூமியில் அருளப்பட்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பன் பேசும் சத்தத்தை கேட்க பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த மாலை நேரத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட நீர் பேசும்படி நான் ஜெபிக்கிறேன். நான் அபாத்திரமான பாத்திரம். என்னை ஒரு விசை என் ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். வசனம் செல்லும்படியான அனுகூலம் இந்த இடத்தில் உண்டாவதாக. வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளை கர்த்தருடைய அதிகாரத்தின் வல்லமைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நம்முடைய வார்த்தை யாவருக்குள்ள ஊடுருவி பாய்வதாக. இயேசுவின் நாமத்தில் ஆமேன். உட்காருவோம். ஆண்டவர் மனிதனை சிருஷ்டித்த போது அவர் அவனை தமது சாயலாகவும் ரூபமாகவும் சிருஷ்டித்தது மாத்திரமல்ல, அவனிலே தேவன் சில விசேஷித்த நல் காரியங்களை அவனிலே வைத்து ஆண்டவர் அவனை படைத்தார். ஆண்டவருடைய சிருஷ்டிப்பின் பிரம்மாண்டத்தை நாம் பார்க்கும்போது சங்கீதக்காரன் தன் சங்கீதத்திலே சொல்லுகிறான், நீர் மனுஷனை நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தேவனுடைய சிருஷ்டிப்பின் பிரம்மாண்டத்தில் நாம் ஒரு சிறு புள்ளியாக இருக்கிறோம். ஆனால் தேவன் நமக்கு தமது சாயலையும் ரூபத்தையும் அருளி இந்த பிரம்மாண்டத்தின் ஒட்டுமொத்தத்தின் நன்மையை நாம் அனுபவிக்க ஆண்டவர் எல்லாவற்றை சிருஷ்டித்தார்.
அவர் சிருஷ்டித்த எல்லா சிருஷ்டிப்பிலேயும் தெய்வம் எல்லாவற்றை நமக்காக சிருஷ்டித்தார். ஆனால் நம்மை மாத்திரம் தெய்வம் தமக்காக சிருஷ்டித்தார். இந்த வித்தியாசத்தை இன்றைக்கு நாம புரிந்து கொள்வோமேயானால் தேவன் நம்மை படைத்த நோக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற நம்மை நாம் ஒப்பு கொடுக்க முடியும். சிருஷ்டிப்பின் ஆரம்ப காலத்தில் இருந்து இன்று வரை தேவன் ஜீவனுள்ள ஜீவனற்ற எத்தனையோ விஷயங்களை அவர் படைத்தாலும் படைத்திருந்த எல்லாவற்றை எந்த நோக்கத்திற்காக அவர் படைத்தாரோ அந்த நோக்கத்தை சித்தத்தை அது இன்று வரை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. பகலிலே நமக்கு வெளிச்சத்தை தருகிற சூரியன் சிருஷ்டிப்பின் காலம் தொண்டு இன்று வரை அது கிழக்கே தோன்றி மேற்கே மறைகிறது. ஒரு நாள் கூட தன் உதயத்தின் திசையை அது மாற்றிக்கொள்ளவில்லை. ராத்திரியிலே நமக்கு வெளிச்சத்தை தருகிற நிலவு தன் பாதையை விட்டது மாறவில்லை. 19ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவைகள் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாயிருக்கிறது. அவைகள் தனக்கென்று நியமிக்கப்பட்ட பாதையில் உருவாக்கப்பட்ட நோக்கத்தை சிருஷ்டிகர்த்தாவாம் தெய்வத்துக்கு முன்பதாய் சீராய் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. ஆனால் படைக்கப்பட்ட நோக்கத்தை தவறவிட்டவன் மனிதன் மாத்திரமே. காரணம், தெய்வத்தின் வார்த்தைக்கு பதிலாய் எதிராளியினுடைய வார்த்தையின் வஞ்சகத்தில் அவன் விழுந்தபடியினால் தேவன் அவனை படைத்த அந்த நோக்கத்தினுடைய மேன்மையை மனிதன் இழந்து போனான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமார் இந்த பூமியில வந்தார். இழந்து போனதை இழந்து போனதாகவே விட்டு மனுஷன் மாண்டு போவதை விரும்பாத தெய்வம் தமது மரணத்தின் மூலம் மாண்டு போன யாவரையும் மீட்க தம்மையே கிருபாதார பலியாய் சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். முதல் நாள் செய்தியிலே நாம் தியானித்ததின்படி தேவன் மனுக்குலத்தை தம்மோடு ஒப்புரவாக்கிக் கொள்ள அவர் சித்தமானார். ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், அவர் செய்த ஒப்புரவாகுதலின் வினை காரியம் இன்றைக்கு உலகத்திற்கு பிரசங்கிக்கப்படுகிறது. ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை எங்களுக்கு தந்தார், ஒப்புரவாகுதலின் ஊழியத்தையும் எங்களுக்கு தந்திருக்கிறார். அப்ப தேவனுடைய நோக்கம் என்னவென்றால், தம்முடைய சாயலாக ரூபமாக உண்டாக்கப்பட்ட நீங்களும் நானும் தெய்வத்தினிடத்திலே நாம் போய் சேர வேண்டும் என்பதே. ஒரு விஷயத்தை நாம் நன்றாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். நித்தியத்தில் உருவாக்கப்பட்ட எல்லாமே அது முடிவிலே நித்தியத்தில் போய் சேர வேண்டும். நீங்கள் காண்கிற இந்த சிருஷ்டிப்பின் எல்லா பிரம்மாண்டங்களும், மரமும் செடியும் கொடியும் மிருக ஜீவன்களும் மலைகளும் வானத்தில் உள்ள சர்வ சேனைகளும் நித்தியத்தில் உண்டாக்கப்பட்டவை அல்ல, இந்த பூமியில் அவைகள் உண்டாக்கப்பட்டவைகள். ஆனால் நீங்களும் நானும் இந்த பூமியிலே நாம் பிறந்ததற்கும் வாழ்ந்ததற்கும் ஒரு காலமும் நேரமும் ஆண்டும் குறிக்கப்பட்டிருந்தாலும் வேதத்தின்படி நாம் நித்தியத்திலே பிறந்தவர்கள். வேதம் சொல்லுகிறது, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்து இயேசுவிலே நாம் யாவரும் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்ப நேரம் என்கிற ஒன்று எப்பொழுது வந்தது? தேவன் என்றைக்கு வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி அதிலே சுடர்களை வைத்து சூரியனையும் சந்திரனையும் படைத்தாரோ அந்த நாளில் இருந்துதான் காலம் என்கிற ஒன்று ஆரம்பித்தது. ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம், அவர் வானத்திலே பெரிய சுடராக சூரியனையும் சிறிய சுடர்களாகிய சந்திரனையும் நட்சத்திரங்களை வைத்தார். வேதம் சொல்லுகிறது, காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காக. சூரியன் காலை கிழக்கே தோன்றி மேற்கே மறைகிறது, அதை ஒரு நாள் என்று கணக்கிடுகிறோம். பூமி தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி வந்தால் அதை ஒரு நாள் என்று கணக்கிடுகிறோம். அது சூரியனை ஒரு முறை சுற்றி வந்தால் ஒரு ஆண்டு என்று கணக்கிடுகிறோம். இவை யாவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் கணக்கிடுகிறதற்காக தேவனால் படைக்கப்பட்டவைகள். ஆனால் நீங்களும் நானும் சிருஷ்டிக்கப்பட்டது இந்த பூமியிலே நாம் பிறந்தது இந்த அநித்தியமான காலத்திலே ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் தேதியில் மாதத்தில் பிறந்திருந்தாலும்
கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே காலத்திற்கு முன்பாக நித்தியத்திலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டபடினால் நித்தியத்தில் பிறந்த நாம் நித்தியத்திற்கு போய் சேர வேண்டும். இந்த காரியத்தை நம்மிலே நிறைவேற்றதான் நித்தியத்தில் வாழ்ந்த தெய்வம் காலத்துக்குட்பட்டவராய் இந்த உலகத்தில் வந்தார். வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களாய் இருக்க அவரும் நம்மை போல மாம்சத்தை இரத்தத்தை உடையவரானார். இன்றைக்கு நம்முடைய காலங்களையும் நேரங்களையும் நாம் குறிக்கிடும் போது இந்த நாளை நாம் 1/3/2025 என்று குறிப்பிடுகிறோம். இந்த ஆண்டினுடைய காரியம் என்னவென்றால், கிறிஸ்துவுக்கு பின் 1ஆம் தேதி 3வது மாதம் 2025வது வருஷம். காலத்தை இரண்டாக பிரித்த சரித்திர நாயகன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆனால் அவர் நித்தியத்தில் இருந்த தெய்வம் காலத்துக்குட்பட்டவராய் வந்ததின் காரணம் என்னால், காலத்துக்குட்பட்டிருக்கிற நம்மை நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படியாய். எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சுதுன்னு தெரியல. நான் மறுபடியும் சொல்றேன், நித்தியத்தில் இருந்த தெய்வம் காலத்துக்குட்பட்டவராய் வந்ததின் நோக்கம் காலத்துக்குட்பட்டிருக்கிற உங்களை என்னையும் நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படியாய். அப்ப இந்த பூமியில நீங்கள் காண்கிற எல்லா ஜீவராசிகளும் அது பிறப்புக்கு ஒரு காலம் உண்டு, வாழ ஒரு காலம் உண்டு, மரிக்க ஒரு காலம் உண்டு. பிரசங்கி சொல்லுகிறான், மிருகங்களுடைய ஆவி பூமிக்கு கீழே, மனுஷனுடைய ஆவி தேவனிடத்திற்கு போகிறது. காரணம், அவன் நித்தியத்துக்கு என்று குறிக்கப்பட்டவன். அப்ப நித்திய வாழ்வுக்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறேன். நானு நித்திய ஜீவனை அடைஞ்சிருக்கிறேன், அடைஞ்சு கொள்வேன். இயேசு அறியாதவங்க இருக்கிறாங்களே, அவங்களுக்கு என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு நித்தியத்தை ஆண்டவர் நியமித்திருக்கிறாரு. அதுதான் நித்திய ஆக்கினை. ரெண்டுமே நித்தியம்தான். நித்தியம் என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்ன? அதற்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. அது அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்ப காலத்துக்குட்பட்ட நிலைமையில வாழ்கிற நமக்கு கிறிஸ்து இந்த காலத்துக்குட்பட்டவராய் இந்த பூமியில வந்து பெத்லகேமிலே பிறந்து 33 ஆண்டு காலம் வாழ்ந்து அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் தம்மை அவர் வெளிப்படுத்தி சிலுவைக்கு சென்று மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து ஒரு மீட்பை நமக்காக ஏற்படுத்தினார். எதற்காக வென்றால், அந்த மீட்பின் மூலமாக தான் நித்திய வாழ்வு நமக்கு உண்டு. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். அப்போ அந்த மெய்யான ஒரு நித்திய வாழ்வை அடைவதற்கு ஒரே வழி அவர் ஒருவர் மாத்திரமே. ஆனால் இந்த விஷயத்தை, இந்த வசனத்தை நாம் வாசித்ததிலே ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மோசே தன் காலத்தில் வாழ்ந்த மக்களிடத்தில் சொல்லுகிறான், ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாக ஜீவனையும் வைக்கிறார், மரணத்தையும் வைக்கிறார், ஆசீர்வாதத்தை வைக்கிறார், சாபத்தை வைக்கிறார், நன்மையும் உண்டு தீமையும் உண்டு. இதில் எது வேண்டும் என்பதை நீ தெரிந்து கொள். மனுஷரை தேவன் சிருஷ்டித்த போது தெரிந்து கொள்ளும் அதிகாரமும் ஆற்றலும் உடையவனாய் அவனை சிருஷ்டித்தார். ஆங்கிலத்தில் அழகாக சொல்லலாம், God created man with the power of choice. ஹோட்டலுக்கு போறோம், உட்கார்ந்த உடனே ஒரு அட்டையை கொண்டு நம்ம கிட்ட கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்க? அதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுல நமக்கு எது வேணுங்கிறத நம்ம தேர்வு செய்யலாம். நீங்க போய் சர்வர்கிட்ட எதையாவது கொண்டு வா, நம்ம என்னத்தை கொண்டு வருது, கிச்சன்ல இருந்து சுடுதண்ணி கொண்டு வரட்டுமான்னு கேட்பான். இல்ல இல்ல, அந்த அட்டையை கொடுத்துருக்குது எதுக்காகனா, அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு எது தேவை அதை தெரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு உலக வாழ்க்கை நிலையை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆனால் எல்லா விஷயமும் ஏதோ ஒன்றை வைத்துக்கொண்டு இதையே தான் தொங்கிக் கொண்டு வாழ வேண்டும் என்பது நமது தலையின் மீது திணிக்கப்பட்ட தலைவிதி அல்ல. வாழ்க்கையின் எல்லா அம்சங்களுக்கும், உடைக்கும், உணவுக்கும், வாழ்வியலுக்கும் உண்ட எல்லா விஷயத்தையும் தேவன் தெரிந்து கொள்ளும் அதிகாரத்தோடு வைத்திருக்கிறார். We have created with the power of choice. சரி, உலக பிரகாரமான நிலையில உணவை தெரிந்து கொள்ளுகிறோம், உடையை தெரிந்து கொள்ளுகிறோம், கல்வியை தெரிந்து கொள்ளுகிறோம், வாழ்க்கை துணையை தெரிந்து கொள்ளுகிறோம், குடியிருப்பை தெரிந்து கொள்ளுகிறோம், மொழியை தெரிந்து கொள்ளுகிறோம், கலாச்சாரத்தை தெரிந்து கொள்ளுகிறோம். நமக்கு எது வேண்டுமோ தெரிந்து கொள்ளலாம். அதை தடை செய்ய யாருக்கு அதிகாரம் கிடையாது. ஆவிக்குரிய நிலையில வரும்போது இப்படித்தான் அப்படின்னு நம்முடைய குறவுகளை நெரிக்கிறவர்கள் ஆண்டவர் எல்லாத்தையும் வச்சிருக்கிறேன், உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்கிறாரு. உண்மை கிறிஸ்தவம் காரியங்களை திணிக்கிற ஒரு மார்க்கம் அல்ல, அது தெரிந்து கொள்ளுகிற அதிகாரத்தை உடைய ஒரு மார்க்கம்.
கிறிஸ்தவத்தை ஆண்டவர் என்னைக்குமே யாருடைய காதலியோ வாழ்க்கையில போட்டு திணிச்சது கிடையாதுங்க. அவர் எங்க வந்தாரு, என்ன செய்யணுமா செஞ்சுட்டு போனாரு. அவர் சொல்றாரு, வேணும்னா எடுத்துக்கோங்க, வேணா விட்டுருங்கிறாரு. ஆண்டவர் இந்த பூமியிலே வந்த பொழுது, அவர் இந்த பூமியிலே நம்ம எதற்காக அவர் வந்தார் என்னால், நித்திய ஆக்கினைக்கென்று நியமிக்கப்பட்டிருந்த நம்மை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போவதற்காகவே அவர் வந்தார். அதற்கு செய்த ஒரு காரியம், அந்த நித்திய மரணத்தை நாம் அடையாதபடி இருக்க தமது மரணத்தினாலே நம்மை தெய்வத்தோடு கூட கிறிஸ்துவின் மூலம் ஒப்புரவாக்கினார். இதுதான் அவர் செய்த தியாகத்தினுடைய பெரிய விஷயம். இதை யாராலும் செய்ய முடியாது. இதை செய்யக்கூடியவர் அவர் ஒருவர் மாத்திரமே. அப்போ மனிதன் பாவம் செய்து விழுந்த போது அவனை தம்மோடு ஒப்புரவாக்கிக் கொள்ள வேறு யாராகிலும் ஒருவரை அனுப்பி இருக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அத்தியாயத்தினுடைய கடைசி வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, சேத் என்கிற குமாரன் ஆதாமுக்கு பிறந்தான். ஆதாம் தேவனுடைய குமாரன் என்கிறது தான் ஒரிஜினல் மொழிபெயர்ப்பு. ஆனால் அவன் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன் தமிழ் பைபிள் எழுதியிருக்க. அந்த மொழி தவறு எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இங்கிலீஷில் தெலுங்குல எல்லாம் கரெக்டாக இருக்கு, மலையாளத்தில் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆண்டவர் மனிதரை சிருஷ்டித்த போது தம்முடைய குமாரனாக தேவன் அவனை சிருஷ்டித்தார். அப்போ தமது குமாரனாக அவர் சிருஷ்டித்தவருடைய நோக்கம் என்னவென்றால், மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தெய்வ பக்தியுள்ள சந்ததியை பெறுவதற்காக. தெய்வம் தம் மூலமாய் ஒரு பக்தியுள்ள சந்ததியை இந்த பூமியிலே கொண்டு வருவதற்காக தமது சாயலாக தமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்கினார். ஆனால் உண்டாக்கப்பட்ட நோக்கத்தை மனுஷன் தவறவிட்டான். உலக இயல்பின்படி நான் பேசுறேன். நாம ஒரு விஷயத்தை நல்லா செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், திடீர்னு அது கையில கெட்டு போச்சுன்னா என்ன பண்ணுவோம்? தூக்கி எறிஞ்சிட்டு புதுசா இன்னொன்னு செய்வோம். கரெக்டா? நம்ம வீட்டு தாய்மாரெல்லாம் காலையில சமைக்கும் போது செய்வாங்க, ஏதோ ஒரு கோளாறு பிரச்சனை இல்லை, அது கொஞ்சம் அடி பிடிச்சி ஒரு மாதிரி தீவிர வாடை வந்துருச்சுன்னு வைங்களேன், வேக வேகமா ஓடி எப்படி ஆகிலும் சமாளிச்சு அந்த சாப்பாட்டை காப்பாற்றி அன்னைக்கு நாளை ஓப்பேத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. சில நேரத்தில் கைகூடும் காரியம், சில நேரத்தில் கைகூடாது. ஏன்னா வீட்டுக்காரர் வந்து இது என்ன சமைச்சிருக்குன்னு திருப்பி கேட்பாரு. அதனால என்ன பண்ண வேண்டியது இருக்குது? எல்லாத்தையும் கொண்டு போய் குப்பையில் கொட்டிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஆதாமை தேவன் சிருஷ்டித்தார், நோக்கத்தை தவற விட்டான், பாவம் செய்தான், தேவ மகிமை இழந்தான். என்ன பண்ணிருக்கலாம் நினைக்கிறீங்க? நீங்களா இருந்தா நானா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? அந்த ஆதாம் அங்கேயே கொண்டு போட்டுட்டு இன்னொரு புது ஆதாமை சிருஷ்டித்திருப்போம். சிரிச்சிட்டு நேரம் அவனை தரன்னு கொண்டு போய் முதல் ஆதாம புதைச்சிருக்கிற அந்த சவக்கூலி கிட்ட கொண்டு போய், டேய் இந்த கூலி என்னன்னு தெரியுமாடா உனக்கு? தெரியாது ஆண்டவரே, உன்னை போல ஏற்கனவே ஒருத்தனை சிரிச்சித்தேன், ஒரு மரத்தின் கனியை புசிக்க வேணான்னு சொன்னேன், இவன் தான் வம்பா போய் என்ன செஞ்சான்? புசித்து நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தில் பங்கு பெற்றதுனால அவன் என் நோக்கத்துக்கு விரோதமாக செயல்பட்டான். ஆகவே நான் கொண்டு இந்த உள்ள புதைச்சி வச்சிருக்கேன், நீயாவது ஒழுங்காரு. இவன் இந்த குழிக்குள்ள இருக்கிறதுக்கு காரணம் இந்த அங்க இருக்கிற இந்த மரம் தான், அந்த மரத்துக்கிட்ட போகாத அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா தெய்வத்துக்கு நல்லா தெரியும், எத்தனை ஆதாம உருவாக்கினாலும் இதே கோளாற பண்ணுவி அங்க உள்ள ஃபுல்லா அடக்க ஆராதனை தான் நடத்திக்கிட்டு இருக்க ஆண்டவர் பார்த்தாரு. அந்த குமாரன் என்கிற ஸ்தானத்தை வேறு யாருக்கும் கொடுக்காமல் இயேசுவே தமது குமாரத்துவத்திலே மனுஷ குமாரனாய் தேவ குமாரனாய் வந்து பிந்தின ஆதாமாய் வெளிப்பட்டு முந்தின ஆதாம் செய்ய தவறின நீதி எல்லாவற்றையும் தம் மூலமாய் நிறைவேற்றி இன்றைக்கு நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் ஆகிறதற்கான உரிமையை ஆண்டவர் நமக்கு மீட்டு கொடுத்திருக்கிறார். இதை இன்றைக்கு திருத்துவ கோட்பாட்டை நம்புகிற அன்பர்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிடாம அவர் என்னமோ திருத்துவத்தில் 2வது ஆள் மாதிரி 3வது ஆள் மாதிரி சித்தரிச்சு பேசுறாங்க. இல்லைங்க, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே தன்னை குமாரன் என்கிற ஸ்தானத்திற்கு மாற்றினார். காரணம் நம்மை குமாரரும் குமாரத்திகளும் ஆக்கும்படி. ஆனால் பைபிள்ல நீங்க படிச்சீங்கன்னா
நித்திய ஆவின்னு இருக்குது, நித்திய பிதான் இருக்குது, நித்திய குமாரன் என்கிற பதம் பைபிள்ல கிடையாது. காரணம், அவர் எடுத்துக்கொண்ட குமாரத்துவம் பெத்லகேமில் ஆரம்பித்தது. ஒரு நாளிலே அவருடைய குமாரத்துவம் நிறைவேறும். எப்பொழுது நிறைவேறும்? தம்முடைய சத்துருக்களை எல்லாம் அவர் பாதபடியாக்கி போடுகிற வரைக்கும் அவர் குமாரன் என்கிற ஸ்தானத்தில் இருந்து செய்து நிறைவேற்ற வேண்டிய எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்து தமது அரசாட்சி ராஜ்யத்தை பிதாவுமானவருக்கு அவர் ஒப்புக் கொடுத்த பின்பு அவரே என்னைக்கும் நித்திய பிதாவாய் ராஜாதி ராஜாவாய் அவர் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். அந்த நித்திய வாழ்வினுடைய பிரவேசத்துக்காக தான் தெய்வம் காத்துக் கொண்டிருக்கிறார். அதற்காக தான் அவர் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். தேவன் உங்களை என்னை சிருஷ்டித்த போது தெரிந்து கொள்ளும் அதிகாரத்தோடு வைத்தார். இந்த ராத்திரி வேளையிலே உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்வின் பயணம் எதை நோக்கி கொண்டிருக்கிறது? உன்னுடைய தெரிந்து கொள்ளுதல் ஜீவனை நோக்கி இருக்கிறதா, ஆசீர்வாதத்தை நோக்கி இருக்கிறதா, நன்மையை நோக்கி இருக்கிறதா, அல்லது உன்னுடைய தெரிந்து கொள்ளுதல் சாபத்தையும் மரணத்தையும் நோக்கி போய் கொண்டிருக்கிறதா? மரணம் என்பது என்ன? ஜீவன் இல்லாத நிலைதான் மரணம். ஆனால் இன்னைக்கு நிறைய பேருக்கு மரணம்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஒரு மாதிரி இந்த சரீரத்தில் உடல்ல நம்ம மரித்து போய் கிடக்கிறது பத்திங்களா, அதை தான் மரணம் நினைக்கிறாங்க. ஆனால் இந்த மரணம் இந்த சரீரத்தில் உள்ள உயிர் போய் மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டாலும் நித்திய ஜீவனுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உயிர் தெழுவார்கள் என்பதை வேதம் சொல்லுகிறது. அதே விதமாய் பாவம் செய்தவர்களும் உயிர் தெழ வைத்து தேவன் சகல பேருக்கு நியாய தீர்ப்பு அருளுவார் என்பதும் பைபிள் சொல்லுது. அப்போ உண்மையான மரணம் எது? உண்மையான மரணம் எது? வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன், கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். தெய்வத்தை விட்டு பிரிந்திருக்கிற நிலை ஒன்றுதான் மரணத்தின் நிலை. ஆகவேதான் ஆண்டவர் ஒரு சபையை பார்த்து சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கிறவன் என்று பெயர் பெற்றிருந்தும் நீ செத்தவனாய் இருக்கிறாய். அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? உங்ககிட்ட எல்லாம் இருக்குது, இந்த உடல் இருக்கிறது, உடலுக்குள்ள உறுப்பும் இருக்கிறது, உயிருக்குள்ள நாடியும் இருக்குது, நாடி துடிப்பும் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவாகிய மெய்யான ஜீவன் உனக்குள் இல்லையே. இன்னைக்கு நமக்குள்ளே அவர் நம்மோடு இருக்கிறது தான் நமக்கு ஜீவன். அவர் இல்லைன்னா நம்ம என்ன இல்லை? ஜீவன் இல்லை. ஆகவே கிறிஸ்து இல்லாதவன் இன்னும் எதில் இருக்கிறான்? மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான். அவன் ஜீவனற்றவனாய் இருக்கிறான், தெய்வனற்றவனாய் இருக்கிறான். இன்றைக்கு அதை அருளுவதற்காக தான் கிறிஸ்து நமக்காக வெளிப்பட்டார். இன்றைக்கு நம்முடைய விசுவாச வாழ்க்கை நிலையிலே இன்றைக்கு அவரை தெரிந்து கொள்ளும் போது அந்த ஜீவனுக்கு இன்றைக்கு நாம் சுதந்திரவாளிகளாக மாறுகிறோம். ஆண்டவர் ஆதாமை பார்த்து சொன்னார், இதை புசிக்கிற நாளில் நீ என்ன செய்வாய்? சாகவே சாவாய். செத்தானாயா? 930 வருஷம் உயிரோடு இருந்தானே. அப்ப என்னத்தை குறித்த அர்த்தத்தை என்ன அர்த்தத்தில் பைபிள் பேசுகிறதுனால், அவன் பாவம் செய்த போது ஜீவனாகிய தெய்வத்தை விட்டு முற்றிலும் பிரிக்கப்பட்டான். இதில் ஆண்டவர் செய்த அடுத்து ஒரு பயங்கரமான ஒரு காரியம் என்னவென்றால், ஜீவ விருட்சத்துக்கு போகிற வாசலுக்கு வேற என்ன செஞ்சாருங்க? அடைச்சாரு. ஏன்னா நீ கொஞ்ச நாளைக்கு எதுல பங்கு பெற முடியாது, ஜீவனிலே பங்கு பெற முடியாது. அப்ப ஜீவனுக்கு போகிற வழி எப்பொழுது திறக்கப்பட்டதுனா, கிறிஸ்துவாகிய பலி கல்வாரி சிலுவையிலே நமக்காக அடிக்கப்பட்டு அவருடைய இரத்தம் நமக்கு பரிகாரமாய் சிந்தப்பட்ட போது புதிதும் ஜீவனுமான மார்க்கம் நமக்காக திறக்கப்பட்டது. அந்த ஜீவ மார்க்கம் திறந்தபடியினால் நாம் அதற்குள் பிரவேசித்திருக்கிறோம், இன்றைக்கு பிழைத்திருக்கிறோம். இதுல நீ நிலைச்சிருக்கலனா, விசுவாச வாழ்க்கையில கிறிஸ்துவோடு கூட பயணிக்கலனா ஒரு பிரயோஜனமும் இல்லை. இயேசு கிறிஸ்து கிட்ட வந்த சுகம் கிடைச்சிச்சு, இயேசு கிறிஸ்து கிட்ட வந்த வேலை கிடைச்சிச்சு, இயேசு கிறிஸ்து கிட்ட வந்த அது கிடைச்சிச்சு, இது கிடைச்சிச்சு, இது சொல்றது பெரிய சாட்சி இல்லை. அவரிடத்தில் வந்ததால் நித்திய வாழ்வை அடைந்தேன் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அதுதான் பெரிய சாட்சி. ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில இந்த பூமியிலே அவன் பேசுவது மெய்யான சாட்சி அல்ல. தேவனுடைய வருகையிலே குற்றமற்றவர்களாய், மாசற்றவர்களாய், கரையற்றவர்களாய், திரையற்றவர்களாய், பிழையற்றவர்களாய் தெய்வத்தின் திருச்சமூகத்திலே நித்திய ஜீவனை அடையும்படி போகிறோம் அல்லவா, அதுதான் மிகப்பெரிய சாட்சி. அந்த சாட்சியை அடைவதற்கான ஒரு தகுதியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிறதா யோசிக்க வேண்டும். அன்னைக்கு மோசே பேசும்போது மரணத்தையும் ஜீவனையும் நன்மையையும் தீமையையும் ஆசீர்வாதத்தை சாபத்தை வைக்கிறேன்னு சொல்றாரு. யார்கிட்ட சொன்னார் தெரியுமா? செங்கடலை கடந்து வந்தவன், பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவன், பழைய ஏற்பாட்டு சபையை பார்த்து சொல்லுகிறார்,
இன்றைக்கு அதே சப்தத்தை தான் ஆண்டவர் இந்த சபையின் காலத்திலே தமது ஜனத்தை நோக்கி இன்றைக்கு அனுப்புகிறார். இன்னைக்கு ஜனத்தினுடைய நிலை என்னன்னா, நம்ம ஆண்டவர்கிட்ட வரும்போது ஆண்டவர் ரொம்ப நல்லவர் பாருங்க, எல்லாருக்கும் நன்மை செய்கிற ஆண்டவர். ஆனால் அநேகருடைய நோக்கம் பிரயாசம் என்னன்னா, தேவைக்கு யூஸ் பண்ணிங்கன்னு தேவையில்லைன்னா தூக்கி வச்சிருந்தோம் அவரை. இன்னைக்கு 3 நாளைக்கு யாராவது குத்தல் குடைச்செல்லாம் 3 நாள் கன்வென்ஷன் போனால் பாஸ்டர் ஜானி பிரதர் பிரசங்கம் பண்ணுவார், ஜெபம் பண்ணுவார், ஏதாவது ஒரு விடுதலை கிடைக்குமா? நிச்சயம் கிடைக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த விடுதலைக்காக மாத்திரம் நீங்கள் வந்துட்டு போனீங்கன்னா இங்கே சந்தர்ப்பவாதிகள். இந்த கூட்டத்திற்கு கர்த்தர் உங்களை கூட்டி சேர்த்தது வெறும் விடுதலைக்காக சுகத்துக்காக அல்ல, நித்திய வசனத்தை உங்களுக்கு அருளும்படியாய். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அவர் ஊழியத்தில் நடந்த ஒரு பெரிய சோகம் அதுதான். அவர் பாட்டுக்கு போறாரு, போற வழியெல்லாம் அற்புதங்கள் நடக்குது, ஒரு கூட்டம் கூட்டமா ஜனம் பின்னால போகுது. என்னன்னு கேட்டா அற்புதம் நடக்குது, அற்புதம் நடக்குது, கண்கள் திறக்குது, காதுகள் கேட்கிறது, மரித்தோர் உயிரோடு எழுந்திருக்கிறார், ஐயோ 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 எல்லாம் ஒரு கூட்டம் பின்னாடியே போகுது. வேதத்தில் வாசிக்கிறோம், அவரை நெருக்கத்தக்கதாய். சகையா மரத்து மேலே ஏறினா கூட்டம் நிறைய இருந்ததுனால. நம்ம ஊர்ல கூட யாராவது ஒரு முக்கியஸ்தர்கள் ஒரு விஐபி வந்து விட்டார்னு வைங்க, கூட்டம் பயங்கரமா இருக்கும். பார்க்கறதுக்கு என்ன பண்ணுவோம், நேரம் மெத்தைக்கு போயிடுவோம். ஏன்னா உயரத்துல இருந்தா ஈஸியா பார்க்கலாம். இயேசு அன்னைக்கு அற்புதம் செய்யற வரைக்கும் விஐபியாய் கருதப்பட்டார். ஒரு நாள் 5 அப்பத்தை 2 மீனை எடுத்து பிச்சு எல்லாருக்கும் கொடுத்தாரு. 5000 பேர் சாப்பிட்டு போன உடனே சொல்றேன், இவரை தான் ராஜாவாக்கணும். ஃபுட் ப்ராப்ளமே வராது. வயிற்றுல ஈரம் விழும்போது ராஜாவாக்கணும், அற்புதம் நடக்கும் போது ராஜாவாக்கணும். அந்த ராஜா, அற்புதத்தை செய்த ராஜா, அப்பத்தை அருளின ராஜா ஒரு நாள் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், நானே ஜீவ பண்றாரு. கண்ணை மூடி கண்ணை திறக்க ஒரு வேளை காணா. பன்னெண்டு பேர் தான் நிக்கிறான். கேட்கிறான், என்னப்பா இவ்வளவு பெரிய சர்ச்சில் நிறைய பேர் இருந்தது, திடீர்னு 12 பேர் ஆயிடுச்சு. 1200 பேர் எங்க சபைக்கு வந்தாங்க பிரதர், இப்ப எத்தனை பேர் இருக்காங்க? 12 பேர் இருக்காங்க. இயேசு கிறிஸ்து கிட்ட போய் நீங்க பேட்டி எடுத்தீங்கன்னா சொல்லுவார், போன கன்வென்ஷனுக்கு 5000 பேர் வந்தான், புருஷர்கள் மாத்திரம். இந்த கன்வென்ஷனுக்கு 12 பேர் தான் உட்காந்துருக்கான். அந்த 12ஐயும் பார்த்து கேட்கிறாரு, கன்வென்ஷன் நடத்தணுமா வேணாமான்னு. நீங்களும் போய்விட மனதா இருக்கிற. என்ன பதில் சொன்னா? நாங்கள் யாரிடத்தில் போவோம்? இந்த ராத்திரி வேளையில ஆவியாட உன்னை பார்த்து கேட்கிறாரு, அவரை விட்டா நீ யார் இடத்துல போவ? உனக்கு வேற என்ன கதி இருக்குது? எங்கேயோ இருந்த உன்னை, உளையான சேற்றில் இருந்த என்னை, அழிவை நோக்கி மரணத்தை நோக்கி போய்கொண்டிருந்த உன்னை மீட்டெடுத்து இன்றைக்கு ஜீவனோடு வைத்திருக்கிறது அவருடைய கிருபை ஒன்று மாத்திரமே. வேதம் சொல்லுகிறது, நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தெய்வத்தினுடைய கிருபை. ஜீவனை அருளுகிற அவரை, நன்மை அருளுகிற அவரை, ஆசீர்வாதத்தை அவரை அருளுகிற அவரை நீ விட்டால் உனக்கு கதி என்ன? அவராலே அல்லாமல் வேறு ஒருவராலும் மீட்பு இல்லை ஐயா. அப்ப இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை நிலையில சந்தர்ப்பவாதமாய் வாழ்கிற கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் வேதத்தில் ஒரு வசனம் எழுதி வைத்திருக்கிறார். இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்பார்கள். நேற்றைய தினத்தின் செய்தியிலே ராகாப்பை குறித்து பார்த்தோம். அவள் பஸ்கா ஆட்டினுடைய மாம்சத்தை புசிக்கவில்லை, அவள் வீட்டினுடைய நிலைக்கால்களிலே ரத்தம் பூசப்படவில்லை. மேக ஸ்தம்பம் என்றால் என்னவென்று தெரியாது, அக்கினி ஸ்தம்பம் என்றால் என்னவென்று தெரியாது. செங்கலில் ஊடே அவள் கடந்து போகவில்லை, வானத்திலிருந்து மன்னா விழுந்ததை பார்க்கவில்லை, காடை விழுந்ததை பார்க்கவில்லை, மாறாவின் தண்ணீர் கசப்பாக இருந்தது மதுரமாய் மாறினது, ஒரு அற்புதத்தையும் காணவில்லை. கேள்விப்பட்டால், விசுவாசித்தால் அவள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொண்டாள். அவள் எதுக்காக வந்தவா? இம்மைக்காக வந்தவல்ல, நித்தியமான சுதந்திரத்துக்காக அவள் தெய்வத்தை தேடினவ. இன்னைக்கு நாம எதுக்காக வந்திருக்கிறோம்? கன்னியாகுமரி மாவட்டம் நான் ஏற்கனவே 3 நாளும் சொல்லிட்டு இருக்கிறது மாதிரி, இது தீர்க்க தரிசனம் என்கிற ஒரு கவர்ச்சிக்குள்ள சிக்கி இருக்கிற ஒரு மாவட்டம். தீர்க்க தரிசனம் என்பது உண்மை,
தீர்க்க தரிசன வரம் என்பது உண்மை, தீர்க்க தரிசன ஊழியங்கள் இருப்பது உண்மை. ஆனால் இது ஒன்றுதான் உங்கள் வாழ்க்கையா? அதைவிட மேலான தேவனுடைய வசனம் தான், அதன் மீது வைக்கிற விசுவாசம் தான் உங்களை வாழ வைக்கும். தேவன் சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையின் நன்மைக்காக, நம்முடைய வாழ்க்கையின் பிரயோஜனத்துக்காக தேவன் சில தீர்க்க தரிசனங்களை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் அனுப்புகிறார். சில தீர்க்க தரிசிகளை கர்த்தர் நம்முடைய வாழ்வின் நன்மைக்காக தேவன் பயன்படுத்துகிறார். இதே பொழப்பா வச்சுக்கிற கூடாதியா. நமக்கு தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற விசுவாசம் தான் உன்னை தெய்வத்தோடு கொண்டு போய் சேர்க்கும். I am not against any prophecy and the prophets. நான் தீர்க்கதரிசிகளுக்கும் தீர்க்க தரிசனத்துக்கு எதிரானவன் அல்ல. ஆனால் இந்த மாதிரி வெறும் தீர்க்க தரிசனமே சொல்லி don't keep the people in a pampering stage. நாம என்னங்க போகணும்னு கேட்டீங்கன்னா பூரணராகும்படி கடந்து போனோம். நாம் இன்னும் தீர்க்க தரிசனத்திற்காக எதிர்பார்க்கிறவர்களாக அல்ல, நாம் 4 பேருக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்களாக மாறணும். இது என்னமோ தீர்க்க தரிசனம் வரங்கிறது என்னமோ ஊழியக்காரனுக்கு ஆண்டவர் பட்டா போட்டு கொடுத்த மாதிரி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஊழியங்களை தான் ஆண்டவர் ஊழியர்களுக்கு பிரித்து கொடுத்துருக்கிறார். ஆனால் வரங்களை தேவன் சபை முழுவதுக்கும் கொடுத்துருக்கிறார். அதுல இன்னைக்கு ஜனங்களுக்கு வேறுபாடு தெரியல. தேவனுடைய ஆவினால அறிவை உணர்த்து வசனத்துக்கும், தேவனுடைய அறிவினால ஞானத்தை போதிக்கும் வசனத்துக்கும், தீர்க்க தரிசனத்துக்கு வேறுபாடு தெரியாதனால எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போட்டு குழம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இது வேற, அது வேற, அது வேற. நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையிலே, உங்களுடைய மாம்சிக பிரகாரமான உள்ளான நிலைமையின் கண்டிஷனை, கரண்ட் ஸ்டேஜ் நிலைமையை அப்படியே எடுத்து சொல்லுவதுதான் தேவனுடைய ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனம். இது கர்த்தர் பிரசங்கத்தின் மூலமாக கூட செய்ய முடியும். தேவனுடைய ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம் என்பது உங்கள் சூழ்நிலையிலே அடுத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிற தீர்க்கமான திட்டமான பதிலை தேவன் தருவதுதான் தேவனுடைய ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம். தீர்க்க தரிசனம் என்பது நீ நடக்க போகிறது சொல்லுவதுதான். நான் ஏற்கனவே நேற்று சொன்னேன்னு தெரியல, எனக்கு ஒரு ஆள் சிக்கலை உண்டாக்கி விட்டான். அதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் என் பேரை போட்டு கீழே தீர்க்க தரிசன வரம் பெற்றவன் போட்டு வால் போஸ்டரை பூரா ஒட்டி வச்சுட்டான். நாகர்கோவில் ஸ்டேஷனில் இறங்கி தக்கலை தாண்ட 2 பக்கமும் ஜானி டேவிஸ் திருன்னு விழிக்கிறார் வால் போஸ்டரில். இவன் என்னக்கடா பிரசங்கியாரா இருந்தவன் தீர்க்க தரிசியாக மாறினா. நான் சொன்னேன், பாவி என்ன ஏன்டா இப்படி சிக்கல்ல தீக்கி பார்க்குறேன்னா, பாஸ்டர் கண்ணை மூடி அடிச்சு விடு, 4 தோத்தா 2 பாஸ் ஆகும்னா. இந்த பொழப்புக்கு நான் வரல. இன்னைக்கு வந்தாலும் சரி வரலனாலும் சரி அந்த கூட்டத்தினுடைய வெற்றிக்கும் தோல்விக்கும் நீ தான் முழு உத்தரவாதி. நாளை விடு சாமின்ட்ட. அப்போ இன்னைக்கு ஜனங்கள் தங்களுடைய ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்க முடியாதபடி, நித்திய ஜீவனுக்கான வசனத்தை கேட்க முடியாதபடி இன்னைக்கு ஜனங்களுடைய கவனத்தை பிசாசு இன்னைக்கு அப்படியே திசை திருப்புறான். பக்தன் சொல்லுகிறான், நாங்கள் யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் இருக்கிறது. அப்ப நித்திய வாழ்வை அடையணும்ட்டு நீங்க அவர்கிட்ட வந்துட்டீங்கன்னா நித்திய வாழ்வுக்கான பிரவேசத்தையே உங்களுக்கு கொடுக்க உண்மையுள்ள தெய்வமாய் இவர் இருக்கும்போது இம்மைக்கான எல்லாவற்றை கொடுப்பது அதிக நிச்சயம். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், என்ன சட்டத்துக்காக என்ன செய்யாதீங்க, தயவுசெய்து கவலைப்படாதீங்க. அப்ப தேவன் இவைகள் எல்லாம் நமக்கு தேவை என்பதை நம்முடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்போ நமக்கும் தெய்வத்துக்குள்ள உறவை நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிரவேசிக்கும் போது அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் நித்திய பிதா என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானது, ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, என்ன பிரபு, சமாதான பிரபு. அப்ப நித்திய பிதா என்று சொன்னால் அர்த்தம் என்ன? அவர் நித்தியமான தகப்பன் நமக்கு. அப்ப நித்தியமான தகப்பன் தான் நித்தியமானதை கொடுக்க முடியும். அப்ப ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில 3 தகப்பன்மார் உண்டு. வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. வாசிப்போம் வசனத்தில், எபிரேயர்களின் நிருபம் 12வது அதிகாரத்தின் 9வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது வேத வசனம் சொல்லுகிறது, அன்றையும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார் நம்மை சிருஷ்டிக்கும் போது, எந்த தகப்பன்மார்? சரீரத்தின் தகப்பன்மார். எல்லாரும் சொல்லுங்க, சரீரத்தின் தகப்பன்மார். நேற்று சர்ச்சுக்குள்ளே வச்சிருக்கும் போது நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு கொஞ்சம் வெளியில் விட்டவொன்னே எல்லாம் பார்க்கில் உட்காந்து கேட்குற மாதிரி கேட்குறீங்க. அடுத்த தடவை என்னை தயவுசெய்து கூப்பிட்டீங்கன்னா உள்ளே வைங்க. என் பிரசங்கத்துக்கு உள்ளே வச்சிங்கன்னா தான் ரவுண்டு கட்டி அடிக்கலாம்.
அப்போதான் ஜனங்க வந்து கொஞ்சம் என்னமோ என் பக்கத்தில் நின்று காது கொடுத்து கேட்குற மாதிரி, இவங்கெல்லாம் உட்காந்து என்னமோ நாடக கொட்டாயில் உட்காந்து நாடகம் பார்க்குற மாதிரி இருக்குது. அன்றியும் நம்முடைய சகரத்தின்படி உள்ள தகப்பன்மார். அப்போ நம்ம எல்லாருக்கும் சரீரத்தின்படி தகப்பன்மார் இருக்கிறாங்களா இல்லையா? ஆனால் அந்த தகப்பன்மார் உணவு கொடுக்கலாம், உடை கொடுக்கலாம், வீடு கொடுக்கலாம், இருப்பிடம் கொடுக்கலாம், ஆஸ்தி கொடுக்கலாம், நன்மைகளை கொடுக்கலாம், தங்கள் பிரயாசத்தின் நல் பலன்களை நமக்கு கொடுக்கலாம். நித்திய வாழ்வை அவர்களால் கொடுக்க முடியாது. இரண்டாவது தகப்பன்மாரை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் 6:4 அதிகாரத்தில் எழுதுகிறார், உங்களுக்கு கிறிஸ்துவுக்குள்ளே 10,000 உபாத்தியாயர்கள் இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. உங்களை கிறிஸ்துவுக்குள்ளே நான் என்ன செய்தேங்கிறாரு. அப்போ மாம்சீக பிரகாரமாய் பிறக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு தகப்பனை பயன்படுத்துறது போல ஆவிக்குரிய பிரகாரமாய் பிறக்கிறதுக்கும் கர்த்தர் ஒரு ஆவிக்குரிய தகப்பனை எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு அந்த ஆவிக்குரிய தகப்பன் தான் உட்கார்ந்துருக்கிறார். அவருடைய பிரயாசத்தினால், அவருடைய பிரசங்கத்தினால், அவருடைய உழைப்பினால், அவருடைய ஜபத்தினால் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்னைக்கு அவருடைய ஆவிக்குரிய பிள்ளைகளாக உட்கார்ந்துருக்கிறீங்க. எல்லாருக்கும், இந்த போதகர்மார்கள் எல்லாருக்கும் ஆவிக்குரிய பிள்ளைகள் உண்டு. ஆனாலும் என்னதான் நம்ம இருந்தாலும் கூட ஒரு ஆவிக்குரிய தகப்பன் என்கிற நிலைமையில எங்களுடைய தூரம் ஒரு எல்கையோடு நின்று கொள்ளும், எங்களுடைய பிரயாசங்கள் ஒரு எல்லையோடு நின்று கொள்ளும். உங்களுக்காக ஜெபிக்கலாம், உங்களுக்காக ஆலோசனை சொல்லலாம், உங்களுக்காக புத்திமதி சொல்லலாம், உங்களுக்காக உபவாசிக்கலாம், உங்களுக்காக ஆலோசனை சொல்லலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் நித்திய ஜீவனை இந்த தகப்பனும் தர முடியாது. சரீர பிரகாரமான தகப்பனும் தர முடியாது, அந்த தகப்பனும் தர முடியாது. ஆனால் நித்திய வாழ்வை தரக்கூடிய ஒரே ஒரு தகப்பன் நித்திய பிதாவாயிருக்கிற இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அப்ப நித்தியத்தில் இருக்கிறவர் தான் நித்தியமானதை கொடுக்க முடியும். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற இந்த தகப்பன்மாரெல்லாம் நமக்கு தந்திருக்கிற, அப்போ இந்த சரீரப்பிரகாரமான தகப்பன்மார் நமக்கு தருகிறதான ஆஸ்தி, அவர்கள் நமக்கு தருகிறதான சில நன்மைகள், பொருட்கள் எல்லாமே அனித்தியமான, இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு நமக்கு பயன்படும். ஆனால் அவர்கள் நமக்கு தருகிற நல்ல தெய்வீக ஆலோசனை, கற்றுக் கொடுக்கிற வசனம், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது உங்க அப்பா உங்களுக்கு கற்றுக் கொடுத்த வசனம்? எல்லா வீடுகளிலேயும் தகப்பனும் தாயும் தான் அந்த குழந்தைகளுக்கு முதல் ஆசான். அதான் சொல்லி தரணும். இன்னைக்கு என்னுடைய வீட்டில் என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லி கொடுத்து போய் இப்போ என் பேத்தி வந்து மடியில் உட்காந்து தாத்தா ஜெபம் பண்ணும் காலையிலேயே. வந்த உடனே அதனுடைய ரேஞ்சுக்கு அதுக்கு ஒரு பாட்டை பாடி ஒரு வசனத்தை அது காதில் நல்ல தெளிவாக சொல்லி அதுக்கு நல்ல ஜெபம் பண்ணி அனுப்புறது டெய்லி காலையிலையும் சாயங்காலம் இது நடக்குது. இது அதுக்கு இன்னும் அதை புரிந்து கொள்ளக்கூடிய, அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் இல்லை. ஆனாலும் அதன் செவிகளில் விழுகிற அந்த ஜீவனுள்ள வார்த்தை பின்னான காலங்களில் நாம் மறைந்து போனால் அது பலன் தரும். காரணம், இந்த வார்த்தை என்னுடைய வார்த்தை அல்ல, அது தெய்வத்தினுடைய ஜீவனுள்ள வார்த்தை. நம்முடைய தகப்பன்மார் எல்லாரும் தங்களுடைய பிரயாசத்தின் பலனாக, வேதத்தில் சங்கீதக்காரன் 17வது சங்கீதத்தில் சொல்லும்போது சொல்லுகிறான், மனுஷனுடைய கைக்கும் மென்மையிலே தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உமது கரத்தினால் எங்களை தப்புவியும், அவற்றை அவர்கள் வயிற்றை உமது திரவத்தினால் நிரப்புகிறீர், அவர்கள் புத்திர பாக்கியத்தினாலே திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருட்களை தங்கள் பிள்ளைகளுக்கு, அதாவது மீதியானதுன்னா என்னன்னா அவங்க பயன்படுத்திட்டு போகிற மிச்சத்தை விட்டுட்டு போறாங்க, அவ்வளவுதான். ஃப்ரிட்ஜி சாப்பாடுன்னு வச்சுக்கிடுங்க, சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்குது டப்பால போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருக்காங்க, சுட வச்சு சாப்பிட்டுக்கிடுங்க. ஆனால் நம்முடைய பரம தகப்பன் நமக்கு கொடுக்கும் போது சிறப்பானதை, சிறந்ததை, புதுமையானதை, நேர்த்தியானதை அவர் நமக்கு தருகிற தெய்வம். அதனால தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் சில பேர் மனுஷனுடைய வாழ்க்கையில் தகப்பன்மார் இல்லாதபடி அவர்கள் சிறு பிராயத்தில் தகப்பனை இழக்கிற சில கொடூரங்கள், வேதனையான சூழ்நிலைகள் சில குடும்பங்களில் ஏற்படும். ஆனால் வேதத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். இந்த பைபிளில் சில தமிழ் வேதாகமத்தில் பெரிய மேஜர் மொழிபெயர்ப்பு தப்பு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த திக்கற்றவர்களாய் விடேன் என்கிற வசனத்தை நீங்கள் இங்கிலீஷில் பைபிளில் படிச்சீங்கன்னா, ஐ நெவர் லீவ் யூ ஃபாதர்லெஸ், உன்னை தகப்பனற்றவனாக நான் விடேன். உலகத்தில் எத்தனை குடும்பங்களில் பிறந்ததோட தகப்பனை இழந்த குடும்பங்கள் எத்தனை பிள்ளைகள் உண்டு? எலிமெண்டரி லெவலில் இருக்கும்போது தகப்பனை இழந்த குழந்தைகள் எத்தனை பேர் உண்டு? ஹைஸ்கூல் லெவலில் படிக்கும்போது எதிர்பாராம தகப்பனுடைய மரணத்தை சந்தித்த குழந்தைகள் எத்தனை பேர் உண்டு?
அந்த குழந்தைகள் அன்னைக்கு செத்தா போயிட்டாங்க, இன்னைக்கு இருக்கிறாங்க இல்லையா? காரணம், எல்லாரையும் சமாளிக்கிற ஒரு பரம தகப்பன் நமக்கு உண்டு. அதை மறந்துடக்கூடாது வாழ்க்கையில். நான் என்னுடைய வயதில் 33 வயது இருக்கும்போது என் தகப்பனை இழந்தேன். அந்த வலி எனக்கு அதிகமாய் தெரியும். 33 வயதில் நான் இருக்கும்போது நான் ஏற்கனவே திருமணமாகி ஒரு குடும்ப வாழ்வியல் நிலைக்குள்ளே நான் வந்தவன். அப்படி இருந்தும் கூட அந்த கஷ்டத்தில் இருந்து, அந்த வேதனையில் இருந்து, அந்த தகப்பனற்ற அந்த வெற்றிடத்தின் ஸ்தானத்தில் இருந்து, அந்த துக்கத்தில் இருந்து நான் மீளுவதற்கு கிட்டத்தட்ட எனக்கு 2 ஆண்டுகள் பிடித்தது. ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதனுடைய வலி என்னன்னு எனக்கு தெரியும். காரணம், எனக்கு தேவன் தந்த தகப்பன் என்னுடைய சரீரப்பிரகாரமான தகப்பன் மாத்திரமல்ல, எனக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய் இருந்து என்னை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தினவர். அவரோடு கூட 12 வருஷங்களாய் நான் உடன் ஊழியனாய் ஊழியம் செய்திருக்கிறேன். எல்லா நிலைகளிலும் அவருக்கும் எனக்கு ஒரு ஆழமான பந்தம் உண்டு. அவர் ஊழியத்தை ஆரம்பித்தது 1969, நான் பிறந்தது 1972. அவருடைய ஊழிய பாதையின் பெரும்பான்மையான காலங்கள் நான் தவழ்ந்த காலத்திலிருந்து அவருடைய ஊழியத்தின் அனுபவத்தோடு கூட நான் வளர்ந்து வந்தவன். வலிகளும் வேதனைகளும் எனக்கு தெரியும். அந்த 12 ஆண்டுகள் அவரோடு கூட ஊழியத்தில் பயணித்த போது அவர் இறுதியாக என்னிடத்தில் கேட்ட கேள்வி, நான் மரித்து விட்டால் என்னுடைய அடக்கத்தை ஆராதனை நடத்தி எனக்கு பிரசங்கம் பண்ணுவேன்னு கேட்டார். நான் எங்கள் அப்பாவை பார்த்து கேட்டேன், உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சான்னு கேட்டேன். இல்லை இல்லை இல்லை, நான் இறந்துட்டேன்னா எனக்கு அடுத்து நீ தாண்டா பாஸ்டர் அப்படின்ட்டாரு. ஒரே வார்த்தை. அவர் சொன்ன அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிறதுக்கு கர்த்தர் அந்த நாளில் எனக்கு பலன் கொடுத்தார். ஆனால் உண்மையிலே அந்த ஊழியக்காரங்களை ரொம்ப பாராட்டணுங்க. சாவுக்கு வந்த எல்லா ஊழியக்காரர்களும் போகும்போது, தம்பி நீ நல்லா இருப்பையா, ஊழியம் செய்யா, அப்பா போயிட்டான்னு கவலைப்படாதியா, ஆண்டவர் உன்னோடு இருப்பான்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஒரு ஆளை காணா. என்ன சீசர்கள் பிடிக்கும்போது, இயேசுவை பிடிக்கும்போது ஒரு ஸ்தீத்திர வஸ்திரத்தை விட்டு போனான் பாருங்க, இந்த ஆளுங்க வஸ்திரத்தோட போனாங்க. அது ஒன்று தான் வித்தியாசம். ஒரு பாவி எட்டி பார்க்கல. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து, உங்கள் அப்பா ஓடி இருந்த காலத்தில் உங்கள் ஏய் வாய் மூடு கம்முன்றது போயிரு, தயவு செய்து எரிச்சலை கலப்பாது. என்னை இதுவரைக்கும் நடத்தினது என் பரமதகப்பன் ஒருத்தர் தான் நடத்தினார். ஒரு அடிப்படை நாகரிகம் கூட உனக்கு இல்லை. ஒரு மரண வீட்டுக்கு போயிருக்கிறியே, ஒரு மனுஷன் ஒரு இழந்து போயிருக்கிறான், ஒரு வாலிப பிராயத்தில் ஒரு ஊழியத்தினுடைய இவ்வளவு பெரிய பொறுப்பை ஏற்க இருக்கிறான். ஒரே ஒரு வார்த்தை, தம்பி உனக்காக ஜெபம் பண்ணி ஒன்றும் செய்ய வேணாயா. இந்த அடிப்படை நாகரிகம் கூட தெரியாத ஊழியர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மோசமான காலத்தில் இருக்கிறோம். வேதனையோடு சொல்லுகிறேன். ஆனால் யார் என்ன கேட்கறனாலும் சரி, என்னை ஒவ்வொரு நாளும் விசுவாரித்த என்னுடைய பரம தகப்பன் அன்றைக்கும் என்னோடு இருந்தார், இன்றைக்கும் என்னோடு இருக்கிறார், கடைசி வரைக்கும் என்னோடு கூட இருப்பார். இதை மனவேதனையும் குமரலாகவும் சொல்றேன், இதை சாட்சியாகவும் சொல்றேன். கர்த்தர் ஒருவரை மகிமைப்படுவார். நல்லா புரிஞ்சுக்கணுங்க. வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இந்த உலகத்தில் எல்லாம் நம்ம விட்டு கடந்து போகும். நித்தியமானது ஒன்றே ஒன்றுதான், நித்திய ஜீவனை அளிக்கிற இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆகவேதான் வேதத்தில் பக்தன் சொல்லுகிறான், உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் அவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்தோடு கூட காத்துக்கொள்வீர். காரணம், அவர் சகல பேருக்கும் நித்திய தகப்பனாய் இருந்து நம்மளை பராமரிக்கிற தெய்வம். அப்ப இந்த உலக வாழ்க்கையில நம்ம எவ்வளவு நாள் வாழ்றோமோ நமக்கு தெரியாது. இந்த 2000 வருஷ இடைவெளியில எத்தனை பேர் வாழ்க்கையில தகப்பனை இழந்தாங்களோ, எத்தனை பேர் தாயை இழந்தாங்களோ, எத்தனை பேர் தாயும் தகப்பனை இழந்தாங்களோ, அத்தனை பேரையும் ஆதரித்து வழிநடத்துகிற ஒரு பரம தகப்பன் இன்று வரை உயிரோடு இருக்கிறார். ஆகவே அந்த நித்தியமான தெய்வத்தை நோக்கி இன்னைக்கு நம்ம பயணிக்கணும். ஆகவே ஆண்டவர் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் உங்க வாழ்க்கையில தேவன் திணிக்கிற ஆண்டவர் இல்லை. சில சமயங்களில் கிறிஸ்தவ சபைகள், சில ஸ்தாபன அமைப்புகள் தங்கள் கோட்பாடுகளை, தங்கள் காரியங்களை எல்லாம் ஜனங்களிடத்தில் எப்படியாய் பை ஃபோர்ஸ் திணிக்கணும்னு பிரயாசப்படுவாங்க. அந்த மாதிரி திணிக்கிறதெல்லாம் ஒரு காலம் ஒற்று வராதுங்க. ஒரு மனிதனுக்கு தேவனுடைய வார்த்தையினால் உண்டாகிற தெளிவான அறிவும், அந்த அறிவின் மீது உண்டாகிற விசுவாசமும், அந்த விசுவாசத்தினால் உண்டாகிற கீழ்ப்படிதான் அவனை நிலைநிற்க பண்ணும். பை ஃபோர்ஸ் நம்ம திணிச்சோம்னா அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, இருக்கிற வரைக்கும் உட்காருவா, இந்த இடத்த விட்டு எப்போ எஸ்கேப் ஆகும், வேற இடத்துக்கு போவோம், அப்போ நம்ம எல்லாத்தையும் வட்டியும் முதலுமா சேர்த்து செய்யலான்னு காத்திருப்போம்.
ஆனால் தேவனுடைய வார்த்தையை பெறுகிற அறிவினாலே, விசுவாசத்தினாலே, கீழ்ப்படிதலினாலே தேவனுக்குள் வந்த மனுஷன் அவன் எங்க போனாலும் சரிங்க, அவன் ஆண்டவருக்கு உண்மையுள்ள மனுஷனாக இருப்பான். அப்ப இன்றைக்கு நாம வாழ்க்கையில எதை தெரிந்து கொண்டிருக்கிறோம்? அப்ப நீங்க ஜீவனை தெரிந்து கொண்டிருந்தீங்கன்னா, கிறிஸ்துவை தெரிந்து கொண்டிருந்தா, உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய தரம், the quality of your Christian life எப்படி இருக்குது இன்னைக்கு? அப்ப நம்முடைய தேவனோடும் தேவனுடைய வசனத்தோடு நமக்குள்ள நெருக்கமும் பந்தமும் என்ன? காலையில் இன்னைக்கு நிறைய பேர் வேதத்தை வாசிக்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்பிரதாயமா என்ன செஞ்சுட்டு போறதுங்க, 3 அதிகாரம் 4 அதிகாரம் நிக்காமலும் படிச்சுட்டு, ஒருவேளை டைம் இல்லைனாலும் வாசல்ல நின்று 23ஆம் சங்கீதம் என சண்டே ஸ்கூல்ல மனப்பாடம் பண்ணது, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி இப்படிலாம் சொல்லிட்டு போனீங்கன்னா போட்டு தாழ்ச்சி எடுத்து விடுவாரு. தேவனுடைய வசனத்துக்கு முன்னால வரும்போது நமக்கு ஒரு நடுக்கம் வேணுங்க. நீங்கள் தேவனுடைய வசனத்துக்கு கொடுக்கிற மரியாதை, கனம் என்பது ஒன்னே ஒன்றில் தான் இருக்குது. அந்த வார்த்தைக்கு அடிக்கிற கீழ்ப்படிதல் ஒன்றில் தான் இருக்குது. இவ்வளவு நேரம் அல்லேலியா தோத்திரம் வந்துச்சு, இப்போ அமைதியாட்டிங்க பார்த்தீங்களா? நீங்க போட்டாலும் சரி, நீங்க எந்திரிச்சு போனாலும் சரி, நான் கத்திட்டு தான் விடுவேன். எல்லாரும் காலியா போயிட்டீங்கன்னா கூட இந்த மரம் இருக்குது, 8, 9, 10 மரம் இருக்குது, ரப்பர் மரம். பிரசங்கம் பண்ணிட்டு போ, நியாய தீர்ப்பினால இது வாயை திறந்து பேசும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் நித்திய ஜீவனுக்கு என்று அழைக்கப்பட்டவர்கள். அப்ப நித்திய ஜீவனை தேவன் அளித்ததனுடைய நோக்கம் என்னன்னா, இந்த பூமியிலே அந்த நித்திய ஜீவனுக்கான ஒரு பாகத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த பாகம் கிறிஸ்துவே. இன்னைக்கு அவர் அறிந்து கொண்டாச்சும் ஏற்றுக்கொண்டாச்சு, அந்த ரட்சிப்பை நம்ம பெற்றிருக்கிறோம். தொடர்ந்து நம்ம அதில் பயணிக்கணும். அப்போ இன்றைக்கு அநேகர் அந்த ரட்சிப்பின் அலையில ஒரு ஸ்திரத்தன்மையோடு உறுதியாக பயணிக்க முடியாதபடி அப்பப்போ சில பேர் பேக் அடிக்கிறாங்க. வசனம் சொல்லுகிறது, கலப்பையின் மீது கண் வைத்து பின்விட்டு பார்க்கிற எவனும் எனக்கு என்னவா இருக்க மாட்டான், ஊழியக்காரனா இருக்க மாட்டானா, சீஷரா இருக்க மாட்டானாரா? சீஷனா இருக்க மாட்டான். அப்போ தேவனுக்கு நம்ம சீஷராக இருக்கணும்னா வச்ச கையை என்ன செய்யக்கூடாதுங்க, திருப்பி ரிட்டனு எடுக்கக்கூடாது. அப்போ வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய பயணத்தில் இந்த ரட்சிப்பை நாம கிறிஸ்துவுக்குள்ள தக்க வைத்துக் கொண்டு இந்த விசுவாசத்தை நாம் நிலைத்திருந்து போடுவது என்பது இது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று யூதா தன்னுடைய நிருபத்தில் எழுதும் போது சொல்லுகிறார். காரணம் என்னவென்றால், இந்த விசுவாச வாழ்க்கையின் ஓட்டம் என்பது ஒரு லகுவான பாதை அல்ல. அது போராட்டங்களும் பிரச்சனைகளும் நிறைந்த ஒன்றுதான். ஆனால் அதிலே உறுதியாய் கர்த்தரை நம்பி அவருடைய கிருபையை சார்ந்து நிற்கும் போது நமக்கு வேண்டிய கிருபையை, பலத்தை தந்து அந்த விசுவாசத்தில் ஜெயம் பெற்று ஓட கர்த்தர் கிருபை தருகிறார். இதை அடைந்த பக்தன் சொல்லுகிறான், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. எகிப்திலிருந்து புறப்பட்டவர்கள் 6 லட்சம் புருஷர்கள் அல்லவா, ஏன் 2 பேர் மாத்திரம் பிரவேசித்தார்கள்? வேதம் சொல்லுகிறது, அவருடைய அவிசுவாசத்து நிமித்தம், அவருடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் தேவன் அவர்களை வனாந்தரத்திலே அழித்தார். தேவன் நம்ம தெரிந்து கொண்டது எதுக்காகனா, மரணத்தை அடைகிறதுக்காக, அழிகிறதுக்காக இல்லைங்க, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்காக கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டார். சொல்றான், வனாந்திரத்தில் வந்துட்டு கர்த்தரிடத்தில் அவ்வளோ நன்மையை வாங்கிட்டு, எங்களுக்கு எகிப்தில் இருந்தால் எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், நலமா இருக்கும். ஒரு பைசா செலவு இல்லாமல் இந்த பவுல்களை கர்த்தர் அழகாக கூட்டி கொண்டு வந்து நல்லா ஒரு வேர்வை சொட்டு கீழே விழாம கர்த்தர் பகல்ல மன்னாவை கொடுத்து, ராத்திரியில இறைச்சியை கொடுத்து, எல்லாத்தையும் கொடுத்து கர்த்தர் நல்ல ஆண்டவர் அவளை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. திடீர்னு எதை திரும்பி பார்த்தான், எகிப்து. அப்போ வனாந்திர வாழ்க்கையில் தேவன் தருகிற சப்ளையை விட நமக்கு எகிப்து ரொம்ப நல்லா இருக்கும். ஆண்டவர் யாரையும் தடுத்தல, நிறுத்தல. போன நினைக்கிறா போங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்கள் என்னை விட்டு வழுவி போகிற ஜனங்கள் என்றும், என் வழிகளில் அவர்கள் சரியாய் நடக்கல, அவர் இருதய கடிமுள்ள ஜனங்கள் என்றும் என் இளைப்பாறுதலை பிரவேசிப்பதில்லை என்று தேவன் கோபத்திலே ஆணையிட்டார். அப்போ இன்றைக்கு நமக்கு இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் எழுதும்போது சொல்லுகிறார், இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாய் அவர்களுக்கு சம்பவித்தது. முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு என்னது? திருஷ்டாந்தங்களாய் நமக்கு எச்சரிக்கை உண்டாகும்படி. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே நித்திய ரட்சிப்பு, நித்திய மீட்பு என்கிற ஒரு தவறான ஒரு கொள்கை இருக்கிறது. மீட்புவானது நித்தியமானது தான், ஆனால் அந்த மீட்பை நாம் கிறிஸ்துவுக்குள்ளே காத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது.
இப்படி ஒரு உபதேசம் இருக்கு. ஒன்ஸ் யூ சேவ்ட் யூ ஆர் இட்டர்னலி சேவ். ஒரு முறை நீ ரட்சிக்கப்பட்டா நீ கடைசி வரைக்கும் ரட்சிக்கப்பட்டு எப்படியாவது பரலோகத்துக்கு போயிடும். எனக்கு அப்படிலாம் கிடையாதுங்க. ரட்சிக்கப்பட்ட நாம அந்த கிறிஸ்து இயேசுவுக்குள்ள அந்த மீட்பை ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டியது நம்ம மீது விழுந்த கடமை. அதற்கு வேண்டிய ரிசோர்சஸ் என்னன்னா, அவர் தமது வசனத்தை தருகிறார், ஆவியின் பலத்தை தருகிறார், கிருபையை தருகிறார், நன்மையை தருகிறார். எபேசியர்களின் நிருபத்திலே நீங்கள் வாசிக்கும் போது தேவன் சபையிலே ஊழியர்களை ஏற்படுத்தினார், ஊழியங்களை ஏற்படுத்தி இருக்கிறார், சிலரை சுவிசேஷகர்களாக ஏற்படுத்தினார். எதற்காகவென்றால் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும்படுத்து சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளே பூரணராகும்படி. அப்ப ஆண்டவர் இவ்வளவு விஷயத்தை வச்சிருக்கிறது எதுக்காகனா, அப்போ நீங்க ஒன்ஸ் ரட்சிக்கப்பட்டுட்டா நேரம் பரலோகம் வந்துருவீங்கன்னா சர்ச்சு எதுக்கு, பாஸ்டர் எதுக்கு, ஆராதனை எதுக்கு, பிரசங்கம் எதுக்கு? நீ வாடகை வீட்டில் இருக்கலாம்ல, எங்களுக்கும் பிரச்சனை இல்லை, உங்களோட மல்லு கட்ட வேணாம். ஐயா தயவுசெய்து போயிட்டு வாங்க. 5 வித ஊழியத்தில் பெரிய கஷ்டமான ஊழியமே இந்த சபை ஊழியம் தான். விசுவாசிகளை கட்டி இழுக்கிறது ரொம்ப கஷ்டம். இங்கிட்டு ஒன்று இழுத்து பிடிச்சி கொண்டாந்து உட்கார வச்சு எப்பா போயிடாதப்பா ஆண்டவர் ஒன்று நேசிக்கிறார்ப்பா சொல்லிக்கிட்டே இருப்பேன், இங்கிட்ட ஒன்று ஓடிடும். சரி, நீ இதை விட்டுட்டு அங்கிட்டு போய் அதை இழுத்துட்டு வரலான்னு இது காண போயிடும். இப்படி இந்த ரன்னிங் சேர் மாதிரி இப்படி ஓடி ஓடி எங்களுக்கெல்லாம் வெறுத்து, ஆண்டவரே என்னை முழு நேரம் சுவிசேஷங்களாம் அழைச்சிருந்தா நல்லா இருக்கும் ஐயா. நொந்துருக்கங்க. ஆனால் ஒன்று சொல்றையா, உங்க இஷ்டத்துக்கு உங்க சந்தர்ப்பவாதத்துக்கு நீ ஓடுறது ஓடியாரதுமா இருந்தா ஒரே ஒரு காரியம் சொல்றேன், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஓட்டார். ரொம்ப நாள் வேடிக்கை காட்டாதீங்க, கடைசியில் உங்க வாழ்க்கையை பெரிய வேடிக்கையா மாறிடும். இந்த தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த கிருபை, தேவன் நமக்கு தந்திருக்கிற அனுக்கிரகம், தேவன் நமக்கு தந்திருக்கிற ஸ்லாக்கியம், இன்னைக்கு கிறிஸ்துவோடு கூட நாம் நெருங்க வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். அப்போ மனுஷன் பாவம் செய்த போது தெய்வத்தை விட்டு பிரிக்கப்பட்டான். பிரிக்கப்பட்ட மனுஷனை தேவன் தம்மோடு ஒப்புரவாக்கி கொள்ள வருகிறார். அப்போ நித்திய ஜீவன் என்பது என்ன? வேற ஒன்றும் கிடையாதுங்க. நம்மை படைத்த தெய்வத்தினிடத்தில் நம்ம மறுபடியும் போய் சேர்றது இருக்குது, அதான் நித்திய ஜீவன். ஆண்டவர் இந்த நாளிலே தமது சபைக்கு முதலாவது வருகையில் அவர் வந்து சபை எடுத்துக்கொண்டு போகிறார். பின்பு 7 வருடம் பூமியில உபத்திர காலம் இருக்கிறது. பின்பு பூமியில நியாய தீர்ப்பு வருகிறது. பிறகு தேவன் 2வது வருகையில் வந்து இந்த பூமியில 1000 வருடம் அவர் என்ன செய்ய போறாருங்க? அரசாட்சி செய்ய போறாரு. இதே பூமியில ஆட்சி செய்ய போகிறார். அந்த அரசாட்சியின் காலங்கள் முடிந்த பின்பு வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அடுத்து ஒரு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் ஒன்றை வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பை வைத்திருக்கிறார். அன்றைக்கு மரித்த பெரியோர் சிறியோர் அத்தனை பேரையும் தேவன் உயிரோடு எழுப்பி சகல பேருக்கும் தேவன் நியாய தீர்ப்பை அருளுவார். அவர்கள் எல்லாரும் நித்திய ஆக்கினைக்குள்ளாய் கடந்து போவார்கள். ஆனால் அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நீங்களும் நானும் நித்திய ஜீவனை அடையும்படி இருப்போம். அந்த நித்திய ஜீவனை அடைகிறதற்கு முன்னதாய் இந்த வானமும் இந்த பூமியும் வெந்து உருகி அழிந்து போகும். புதிய வானங்களும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கப்படும். தேவன் நம்மை அந்த புதிய ராஜ்யத்துக்குள்ளே, புதிய வானத்துக்குள்ள பூமிக்குள்ளுமாய் கொண்டு போய் நித்திய வாழ்வுக்கு என்று தேவன் நம்மை வைத்திருப்பார். அதுதான் நம்மளுடைய ஃபைனல் டெஸ்டினேஷன். அதுக்காக தான் நம்ம ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆனால் நமக்கு நரகம் அப்படின்னு நினைச்சா நிறைய நேரங்கள் இந்த நெருப்பில் எரிகிறது, பூச்சியும் வருமா, புழு வருமா, இப்படி தான் நம்ம பார்த்துருக்கிறோம். த சிச்சுவேஷன் ஆஃப் ஹெல் அப்படிங்கிறத விட, த பிளேஸ் ஆஃப் ஹெல்லுங்கிறத விட சிச்சுவேஷன் ஆஃப் ஹெல்லு தான் ரொம்ப மோசம். என்னன்னு கேட்டீங்கன்னா, மனிதன் இன்றைக்கு கிறிஸ்துவை அறிய வேண்டிய இந்த காலத்தில் அவரை தெரிந்து கொள்ளாமல், அறிந்து கொள்ளாமல், ஏற்றுக்கொள்ளாமல் போவானால் ஒரு நேரம் வருகிறது, அவன் நித்திய காலமாய் தெய்வத்தை விட்டு பிரிக்கப்படுவான். தட் இஸ் கால்ட் தி இட்டர்னல் கண்டம்னேஷன். இதுக்கு அருமையான உதாரணம் லாசருவை பற்றி ஆண்டவர் ஓமை சொன்னார். அவன் பரதே ஏழையா இருந்தான், ஐஸ்வர்யவான் இருந்தான், எவனும் சட்டப்படல. ஆனால் 2 பேரும் மரித்தார்கள். லாசரு ஆபிரகாமுடைய மடியிலே தேட்டப்பட்டான். ஆனால் ஐஸ்வர்யவான் நரகத்தில் இருந்துட்டு கத்துறான், அட்லீஸ்ட் என் பிரதர்ஸ்க்காவது போய் சுவிசேஷம் சொல்லுங்க, நான் கஷ்டப்படுறேன். அப்போ ஒன்று கேட்குறான், லாசருடைய கையில் எனக்கு என்ன வேணும்? கொஞ்சம் 2 சொட்டி தண்ணி வேணும். இந்த அக்கினியுடைய உக்கிரத்தை என்னால் தாங்க முடியல. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இருக்கிற இடத்துக்கு நாங்கள் வர முடியாது, நாங்கள் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் வர முடியாது. பக்தனாகிய தாவீது சொல்லுகிறான், நீர் உம்முடைய முகத்தை மறைத்து கொண்ட போது நான் கலங்கினவனானேன். என்ன நீங்க கூப்பிடும்போது உங்க சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஆண்டவர் உங்க பக்கத்தில் இருக்கிறார். ஆனால் அந்த நித்திய ஆக்கினைக்குள்ளே கடந்து போகும்போது நீங்கள் தெய்வத்தை அறிய வேண்டும் என்று முயற்சித்தாலும் தேவன் உங்களுக்கு நித்திய தூரமாய் அவர் கடந்து போவார்.
தெய்வத்தின் முகத்துக்கு மறைக்கப்பட்டு வாழ்கிற வாழ்க்கை மிகவும் கொடூரமான ஒரு வாழ்க்கை. அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக தான் கர்த்தர் நித்திய ஜீவனை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் அளித்திருக்கிறார். எது வேணுன்றதை நீங்க தெரிந்து கொள்ளுங்க. டாக்டர் கூப்பிட்டு சொல்றாரு, சுகர் இருக்குது, பிரஷர் இருக்குது, இதெல்லாம் சாப்பிடுங்க, இதெல்லாம் சாப்பிடாதீங்கன்னா வாழணும்னு நினைக்கிறவன் சாப்பிட மாட்டான். நீ சொல்றதை சொல்லு டாக்டர், நான் திங்கிறத தின்னுக்கிட்டு தான் இருப்பேன், திங்கிறவன் பொழுதோட எங்க போகணுமோ போய் சேர்ந்துருவான். இதே தான் கிறிஸ்தவ நித்திய ஜீவ வாழ்வுக்கான பிரின்சிபிள். இதுதான் கர்த்தர் சொல்றாரு, எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுங்கிறாரு. இல்லை நான் இப்படித்தான் இருப்பேங்க, என்னை மாற்றவே முடியாதுன்னா ஒரு நாள் வரும், நான் பின்னால ரொம்ப கஷ்டப்பட்டு பிரயோஜனம் இல்லை. நித்திய ஜீவனுக்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறடாம், அந்த நித்திய ஜீவ வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து அதற்காக வாழ்கிற ஒரு அர்ப்பணிப்பு இன்றைக்கு நமக்கு வேண்டும். அப்போ இன்றைக்கு உலகத்தில் எல்லாம் இருக்குது. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் பெரும்பாலும் ஏமாந்து போறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அற்புதங்களை கண்டு அடையாளங்களை கண்டு ஏமாந்து போகுது. அற்புதங்கள் உண்மை, அடையாளங்கள் என்பது உண்மை. கர்த்தர் இன்றைக்கும் கர்த்தரான ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்கிறார். ஆனால் அவர் செய்கிற அற்புதங்கள் அடையாளங்களும் என்ன செய்யணும், அவர்களால் பிரசங்கிக்கப்பட்ட வசனத்தை அது உறுதிப்படுத்தும். இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர்களால் சொல்லப்பட்ட வசனத்தை அது என்ன செய்யும், உறுதிப்படுத்தும். அப்ப தேவனுடைய சித்தத்தை, நோக்கத்தை, வார்த்தையை உறுதிப்படுத்தாத எந்த அற்புதமும் தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக செயல்படுகிற ஒன்று. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், அந்த நாளில் அநேக இடத்துல வந்து கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுவார்கள். கர்த்தர் அவர்களை பார்த்து என்ன சொல்றாரு, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு. அவங்க என்ன அக்கிரமம் செஞ்சாங்க? ஒரு அக்கிரமம் செய்யல. அவன் சொல்றான், அப்பீல் பண்றான் ஆண்டவர்கிட்ட, எப்படி ஆண்டவர் எங்களை தெரியாது, எங்களை அக்கிரமக்காரர் செய்கிறன்னு சொல்லிட்டு, என்ன ஆண்டவர் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் எங்களை பார்த்து சொல்லிட்டு, உன்னை நாமத்தினால நாங்கள் எதை துரத்தணும், பிசாசுகளை துரத்தணும், அற்புத அடையாளங்களை செய்தோம் அல்லவா, தீர்க்க தரிசனம் எல்லாம் உரைத்தம் அல்லவா, எங்களை எப்படி நீர் அக்கிரமக்காரன் என்று சொல்ல முடியும்? ரோமர்கள் நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். ஒரு மனுஷன் தேவ சித்தத்துக்கும் தேவனுடைய உபதேசத்துக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் மாறாக பிரசங்கித்தாலும் சில வரங்கள் வல்லமைகள் அவனுக்குள்ளே செயல்படும் தான். அவைகள் செயல்படுவதனால் அவன் பிரசங்கிக்கிற எல்லாம் உண்மை அல்ல. கிறிஸ்தவ சமூகமே விழித்துக்கொள். அவன் எத்தனை அற்புதங்களை செய்தாலும், எத்தனை அடையாளங்களை செய்தாலும், மரித்தோரையே உன் கண் முன்னாக எழுப்பி உயிரோடு நிற்க வைத்தாலும், எழுதப்பட்ட தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாய் அவனுடைய வார்த்தைகள் இல்லாவிட்டால் அவன் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமானவன். தேவனுடைய ஜனமே நீ விழித்துக்கொள், வஞ்சிக்கப்படாதிருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு கண்மலையின் மீது தன் வீட்டை கட்டுகிறவன் புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அந்த நாளிலே தேவன் ஒவ்வொருவரை காணும் போது அவர் நம்மை அறிய வேண்டும். அவர் சொல்லுகிறார், என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகளை பெயர் சொல்லி நான் கூப்பிடுறேங்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் போய் நிற்கும் போது, ஜானி உன்னை நல்லா தெரியும், எனக்கு உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், நீ அநேகத்தின் மேல் அதிகாரியாக இருப்பாய். பெரிய வால் போஸ்டர் வேணாம், யூடியூப் சேனல்லாம் வேணாம். சில பேர் இதெல்லாம் தூக்கிட்டு போவாங்க. ஒரு முறை அமெரிக்க தூதரகத்துக்கு நான் விசாவுக்காக போயிருக்கும் போது எல்லாரும் இவ்வளோ பெரிய இதெல்லாம் தூக்கிட்டு வராங்க, ஃபோட்டோ. அவனுக்கு அப்படி தான் கேட்குறான் கேள்வி, நீ கல்யாணம் பண்ணிட்டியா? ஆமாம் சார் கல்யாணம் பண்ணிட்டேன். நீ கல்யாணம் பண்ணிட்டேன்றது நான் எப்படி நம்புறதுங்கிற அந்த ஆஃபீஸர் உடனே கல்யாண சர்டிஃபிகேட் எடுத்து கொடுக்குறான். அவன் சொல்கிறான், இந்த இது மாதிரி எத்தனை கல்யாண சர்டிஃபிகேட் நம்மளே தயார் பண்ணலாமே அப்படிங்கிறான். உடனே என்ன பண்ணுறான், ஆல்பத்தை எடுத்து உள்ள நுழைக்கிறான். சார் கல்யாண ஃபோட்டோவை பாரு சார், நீ பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது கல்யாண ஃபோட்டோ, யூடியூப் சேனலு, வால் போஸ்டரு, நெடுவெளியில் நடந்த 4 நாள் மீட்டிங் கன்வென்ஷன் ஃபோட்டோ, வால் போஸ்டரில் ஜானி திருன்னு முடிக்கிறான் அந்த ஃபோட்டோ, ஏதும் எடுபடாது. தெய்வத்தினுடைய சமூகத்தில் இருக்கும் போது எல்லாம் வெளியரங்கமாக்கப்படும். அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. அவருக்கு போய் நான் வால் போஸ்ட் யூடியூபையும் காட்டி நான் எவ்வளவு யோக்கியமானவன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் அப்படி ஒன்றும் தெரியாதவர் அல்ல. அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். என்னை குறித்து நான் அறிந்திருக்கிறதை விட என் வாழ்க்கையின் சகல ஆழங்களையும் துல்லியமாய் அறிந்திருக்கிறவர் என் தேவன். அவர் எல்லாவற்றையும் வெட்ட வெளிச்சமாய் கொண்டு வருவார். ஜாக்கிரதை. நித்திய ஜீவனுக்காக அழைக்கப்பட்டிருக்கிற கிறிஸ்தவ சமூகமே,
உன் நித்திய ஜீவ வாழ்க்கை குறித்து நீ எச்சரிக்கையுடையவனாயிரு. ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையில உங்களோடு கூட பேசுகிறார். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அழைப்புக்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு வாழ்க்கையில் நீ எதை தெரிந்து கொண்டிருக்கிறாயோ, நீ எதை தெரிந்து கொண்டிருக்கிறாய் என்பதை நீ யோசித்து பார். நீ சரியானதை தெரிந்து கொண்டிருவாயானால் உன்னுடைய டைரக்ஷன் சரியான இடத்தை நோக்கி போகும். மெயின் ரோட்டுக்கு போறதுக்கு முன்னாடி திருவனந்தபுரம் போகணுமா சென்னை போகணுமான்னு யோசித்துக்கோங்க. சென்னைக்கு போகணுமேன்னு சொல்லிட்டு திருவனந்தபுரம் போட்டீங்கன்னா நேராக அரேபியன் கடையில் தான் போய் இறங்கணும். இங்கிட்டு இல்லைங்க, எப்படியாவது வந்துருங்க. சென்னையை கர்த்தர் அங்கிருந்து கிருபையா தூக்கி கொண்டு வந்து இங்க வைப்பார். எங்கேயும் வைக்க மாட்டார் ராஜா, எங்கேயும் வைக்க மாட்டார். திருவனந்தபுரம் வரும், அப்புறம் கடற்கரை வரும், நேர சமுத்திரத்தில் மொத்தமா போய் விழ வேண்டியது. நீ போகிற பாதையும் திசையும் தவறாக இருக்கும் போது நீ போக வேண்டிய லக்கு எப்படி அங்கே வரும்? உலக வழக்கத்தின்படி பேசுகிறேன். அப்ப நித்திய ஜீவனை தெரிந்து கொள்வாயானால் தேவனை மதிக்க கற்றுக்கொள், வசனத்தை மதிக்க கற்றுக்கொள், சபை கூடி வருதலை மதிக்க கற்றுக்கொள், ஊழியக்காரனை மதிக்க கற்றுக்கொள். உன் காரியங்கள் சரியாயிருந்தால் உன்னுடைய பயணம் சரியாயிருக்கும், உன்னுடைய முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். இதையெல்லாம் புறந்தள்ளிட்டு என்ன பெரிய கோயில், என்ன பெரிய பாஸ்டர், என்ன பெரிய பிரசங்கம், என்ன பெரிய உபதேசம் நினைச்சிட்டு போவேன்னா அரபிக்கடல் தான் காத்திருக்குது. எது வேணுன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் உங்களோடு கூட போராடல, ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு. எது வேணுங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஆனாலும் சில நேரத்தில் சில பேர் மேல கர்த்தர் கிருபை உள்ளவராக இருக்கிறதுனால கொஞ்சம் இறுக்கி பிடிக்கிறாரு. ஏன்னா அவங்களுக்காக என்ன சுத்தினதுனால, விலைக்கரையை ஒன்று சிந்தினதுனால அந்த ஆத்துமாவை இழந்து போக சித்தம் படுத்தாத தெய்வம் எப்படியாக வருகிறதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து இழுக்க பார்க்கிறார். 32வது சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், வாரினாலும் கடிவாளத்தினாலும் உன் வாய் கட்டப்பட்டால் ஒழிய கிட்டை சேராத புத்தி இல்லாத குதிரை போல. நமக்கெல்லாம் என்ன இருக்குது? நமக்கு எதுக்கு கயிறு, நமக்கு எதுக்கு வாறு, நமக்கு எதுக்கு கடிவாளம்? கர்த்தர் தமது வசனத்தை கொண்டு அன்போடு அழைக்கும் போது ஓடி வந்துட வேண்டியது என்ன? புத்தி இல்லாத கழுதைக்கும் கோவேறு கழுதைக்கும் அதுக்கு வாரும் எல்லாமே கடிவாளமும் வேணும், நமக்கு ஒன்றும் வேணாம். கிறிஸ்துவின் அன்பை புரிந்து கொண்டால் மாத்திரம் போதும், நீங்க இருக்க வேண்டிய இடத்துல நீங்க வந்துடுவீங்க. அப்படியும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிற ஆள் மேல சொல்றான், பக்தன் சொல்கிறான், உம்முடைய கை என் மேல் பாரமா இருந்ததுனாலே என் சார உஷ்ணகால வறட்சியை போல என்ன செய்தது? வறண்டு போயிட்டு. அப்பொழுது தேவனே, நான் எதையும் மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இது தேவனுடைய ஜனத்திற்கு சகாயம் கிடைக்கிற காலம், இது தேவனுடைய ஜனத்திற்கு மீட்பின் காலம், இது தேவனுடைய ஜனத்திற்கு கிருபையின் காலம். இந்த மீட்பின் காலத்திலே இந்த சகாயத்தை நீங்கள் அடைந்து கொண்டு நித்திய ஜீவனை அடைய உங்களை ஒப்பு கொடுங்கள். 2 சாய்ஸ் தான் இருக்குது, ஒன்று நித்திய ஆக்கினையும் நித்திய ஜீவனும் உண்டு. உங்களுக்கு எது வேண்டுமோ அதை தெரிந்து கொள்ளுங்கள். நம் யாவரும் எழும்பி நின்று ஜெபம் பண்ணுவோம்.